மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அவருக்கு நீ அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவிற்கு நக்கீரன் கோபால் அவர்களுடைய தகுதி தராதரம் என்னன்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகரிகமற்ற முறையில் வந்து அநாகரிகமாக வெட்டணும்னு சொல்லி பேசியிருக்கிற நக்கீரன் கோபால் எழுதி வச்சிங்க, அடுத்த கைது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னாக்கா பத்திரிக்கையாளர்லாம் நடுநிலையாக இருக்கணும். நான் கரவேட்டி கட்டாதான் திமுக காரன் நீ பேசினியா இல்லையா மேடையில் ஏறி? அப்போ நீ எதுக்கு பத்திரிகைக்காரன் போடுற வெக்கம் இல்லாமல்? உனக்கு மான ரோசம் இருந்துச்சுனாக்கா ஆமா நான் திமுக காரன் சொல்லிட்டு போ. கட்சியின் தலைவரை அடிக்கணும் வெட்டணும் குத்தணும்னு பேசினியா இல்லையா? பேசினே இல்லை. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் இல்லையா? மறுபடியும் இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு ஞாபகப்படுத்துன்ற வைத்தியங்கீத்து முடிச்சிருக்குமான்றதை சொல்லி அவரை வந்து விசாரிக்க சொல்லி மருத்துவ பரிசோதனை பண்ண வேண்டுமான்றதையும் நம்ம வந்து பரிந்துரை செய்யணும். ஏன்னாக்கா அவருக்கு தெரியாது அவர் முதலமைச்சர்னு. வந்த நாள்லேருந்து நீங்கள் எல்லா பயிலும் பித்து பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர்னு அவர் தெரியாதா? ஸ்டாலின் அவர்களை தோக்க அடிச்சு எம்எல்ஏ கூட ஆக விடாமல் உட்கார வச்சிருக்காரு, அவருக்கு தெரியாது அவர் முதலமைச்சர். ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது, ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்குது. 261 எஃப்ஐஆர் கொலை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, ஆயுதம் வச்சிருந்த வழக்கு, பொடா வழக்கு இருக்குல்ல. முதல்ல இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து நக்கீரன் கோபால் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நிச்சயமாக நான் கோரிக்கை வைப்பேன். அவர் வாயாலே சொல்கிறார் கொலை கேஸ்லாம் இருக்கணும் பொழுது, அப்போ யாரை கொலை செய்ய முயற்சி செஞ்சார், என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சார், அது ஆனா பெண்ணா, அது வந்து அதை தாண்டி பாலியல் அத்துமீறல்கள் ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக மிரட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா, என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்து விசாரித்து கூடிய சீக்கிரம் நக்கீரனை வந்து நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்ய வைக்கிறாங்க. அந்த அளவு கூட தெரியலனாக்கா நீங்கள் அன்ஃபிட் தானே பாலிடிக்ஸ்க்கு. ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்கன்னா ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் எப்படி பேசணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். விஜய் நான் சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்க, நீ உடனே செஞ்சு கொடு அப்படின்னாக்கா, நீங்கள் அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கும் நீங்கள் இது பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேசுவதற்குன்றது வந்து அரசியல் நாகரிகற்ற செயலாக இருக்குது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ வந்து கட்டாயம் பண்ணணும். அதான் விதை போட்டது யாரு? அந்த திருட்டு பயலுக்கு போட்டு விட்டு போன விதை வந்து அப்படியே தான் இருக்குது. மொத்த பேர் என்ன தம்பி விஷம் வச்சா கொள்ள முடியும்? ஆட்சியே இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 20-21 நாள் தானே ஆச்சு. இப்போ இவ்வளோ 5 வருஷமாக கிடையாது, இந்த 10 வருஷமாக நாட்டை உக்கிரமாக நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசி 5 வருஷம் மட்டும் எல்லா இடத்துலையும் போதை, கஞ்சா, அபின், ஹெராயின், இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல்கள் எல்லாத்துக்கும் காரணம் எது? இந்த போதைப் பொருளை வந்து திமுக சரளமாக மாணவர்கள்லேருந்து எல்லார் கையிலும் கிடைப்பதற்கான வழிவகை செஞ்ச மாதிரி இது ரீல்ஸ் ஆயிடுச்சுங்க. வெக்கமாகவே கிடையாதா? செந்தில் பாலாஜி ஓலை ரெடி ஆயிடுச்சு, மேலேருந்து இப்போ வந்திருக்காங்க. கூட சீக்கிரம் அதற்கான சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணனுக்கு இந்த முறை வந்து பைனாப்பிள் கேஸ் எல்லாம் கிடைக்காது. உங்கள் ஆட்சின்றதுனால சொகுசாக பைனாப்பிள் கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அவர் நல்லா சொகுசாக கவனிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஊடக வேலை வச்சார், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா கடந்த காலத்தில். இந்த முறை வந்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நேற்று கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்தநாள் விழாவில் கலைஞர் அவர்களை பற்றியும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சியை பற்றியும் பல விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருக்கா, ஒப்பாரி வச்சிருக்காங்களா? இல்ல, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நம்ம பேசலாம். சரி. அதுல பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து, அவர் பத்திரிகையாளரா? அப்படிதானே, 38 வருஷமா அப்படித்தானே? இல்ல தம்பி, அவருக்கு எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா அவர் மேல உங்களுக்கு? அது அவரே சொல்லியிருக்காரு. எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேஸுகள் இருக்கு. அது வந்து அப்புறம் அவதூறு வழக்கு இருக்கு, அப்புறம் ஆயுதம் வச்சிருந்த வழக்கு இருக்கு, பொடா வழக்கு இருக்கு, ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு, கொலை முயற்சி வழக்கு இருக்கு, நிறைய இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. பட் நேத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவரு தான் முதலமைச்சர்னு யார்ட்டையாவது போய் அவர்கிட்ட சொல்லுங்கய்யா. என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சராயும் பவருக்கு கைக்கு வந்தும் இன்னமுமே திமுகவை பற்றி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எந்த மாதிரியான போக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் வந்து தோக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு, உதயநிதி பேசிட்டு இருந்தாருல்ல, ஒட்டுமொத்த திமுக காரன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல.
நீங்கள்லாம் இப்போ அமைச்சராக இல்லையா, எம்எல்ஏவா இல்லையா, இல்லை ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இல்லையா, உதயநிதி துணை முதலமைச்சராக இல்லையா? முதல்ல அவருக்கு நீ அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவிற்கு நக்கீரன் கோபால் அவர்களுடைய தகுதி தராதரம் என்னன்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகரிகமற்ற முறையில் வந்து அநாகரிகமாக வெட்டணும்னு சொல்லி பேசியிருக்கிற நக்கீரன் கோபால் எழுதி வச்சிங்க, அடுத்த கைது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னாக்கா இல்லை இது சொன்னால் மிரட்டலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. இப்போ அவர் யார்? அவர் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தார். அவர் கட்சியின் தலைவர், இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் பொழுது கரூர் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் வந்து அவரை வெட்டணும்னு சொல்லி அந்த வார்த்தையை பதிவு பண்ணாரா நக்கீரன் கோபால்? யாரை? விஜய் அவர்களை வெட்டணும், அடிக்கணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? அப்போது வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் நீ பேசியிருக்கிற. கரெக்டா? வன்முறையை தூண்டுதல், கொலை முயற்சி, இந்த மாதிரியான எல்லா வழக்கும் அவர் மேலே பதிவு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கணும் பொழுது முற்றிலுமாக பத்திரிக்கையாளர்லாம் நடுநிலையாக இருக்கணும். நான் கரவேட்டி கட்டாதான் திமுக காரன் நீ பேசினியா இல்லையா மேடையில் ஏறி? அப்போ நீ எதுக்கு பத்திரிக்கைக்காரன் போடுற? வெக்கம் இல்லாமல் உனக்கு மான ரோசம் இருந்துச்சுனாக்கா ஆமாம் நான் திமுக காரன் சொல்லிட்டு போ. ஏன் இவர் செந்தில்வேல் சொல்லலையா? ஆமாம் நான்லாம் கொஞ்சம் ஆதரிக்கல, அதிகமாக ஆதரிக்கிறேன் திமுகவை, என்னை வந்து சொம்புன்னு சொல்லாதீங்க, அண்டான்னு சொல்லுங்கன்னு தன்னதாலே சொல்லிக்கிட்டாப்ல இல்லை? அந்த மாதிரி சொல்லிட்டு போ. நீ வந்து பத்திரிக்கையாளர், நடுநிலையாளர் பத்திரிக்கையாளர்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்க. முதல்ல நான் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைப்பேன். எங்களுடைய முதலமைச்சர், எங்கள் தளபதி, நாங்கள் இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கிறோம்ல, நக்கீரன் கோபால் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்க வேண்டும். நக்கீரன் கோபால் அவர்கள் தன்னை பற்றி அவரே சொல்லக்கூடிய காணொலியை கேளுங்க. எனக்கு வழக்கில் ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. 261 ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு, ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்கு. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. எனக்கு வழக்கில் ஒரு 261 எஃப்ஐஆர் 261 எஃப்ஐஆர், கொலை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, ஆயுதம் வச்சிருந்த வழக்கு, பொடா வழக்கு இருக்குல்ல. முதல்ல இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து நக்கீரன் கோபால் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நிச்சயமாக நான் கோரிக்கை வைப்பேன். நான் இதன் மூலமாக வைக்கிறேன், நிச்சயமாக நேரில் போயும் வைப்பேன். ஏன்னாக்கா எப்படி வந்து ஒரு பத்திரிகையாளர் தம்பி, நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க புரியுதுங்களா? எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ காலமாக ஊடகத்தில் இருக்காங்க. அவங்க மேலெல்லாம் ஆயுதம் வச்ச வழக்கு, கொலை வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கெல்லாம் இருக்குது இல்லை? அப்போது நீ உன்னுடைய சாவாசம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான வேலை செஞ்சுட்டு அப்போ முழுக்க கொலகார பயலாகவும் திருட்டு பயலாகவும் ஆயுதம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ வந்து எங்கள் முதலமைச்சரை குறித்து வந்து விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? முதல்ல என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். நீ ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டனாலே நீ வந்து பெரிய புலனாய்வு புலியா? நான் கேட்குறேன். அவரும் வீரப்பன் விஷயங்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்து வீரப்பன் விஷயத்தில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் தம்பி. அதை நான் வெளியில் கொண்டு வந்து அடுத்து நாங்கள் பேசுகிறோம், புரியுதுங்களா? இவர் வீரப்பன் கூட இருந்தது என்ன ஏது எல்லா என்டையரையும் இப்போ எடுத்து தான் வச்சுருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஒரு கட்சியின் தலைவரை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும்னு பேசினியா இல்லையா? பேசினே இல்லை. இன்றைக்கி அவர் முதலமைச்சர் இல்லையா? மறுபடியும் இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு ஞாபகப்படுத்துன்ற பைத்தியங்கத்தையும் முடிச்சிருக்குமான்றதை சொல்லி அவரை வந்து விசாரிக்க சொல்லி மருத்துவ பரிசோதனை பண்ண வேண்டுமான்றதையும் நம்ம வந்து பரிந்துரை செய்யணும். ஏன்னாக்கா அவருக்கு தெரியாது அவர் முதலமைச்சர்னு. வந்த நாள்லேருந்து நீங்கள் எல்லார் பயிலும் பித்து பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்களா முதலமைச்சர்னு அவர் தெரியாதா? ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு எம்எல்ஏ கூட ஆக விடாமல் உட்கார வச்சிருக்காரு, அவருக்கு தெரியாது அவர் முதலமைச்சர் தான். கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எப்படி இதெல்லாம் கொடுமைகள், இதையும் நம்ம பார்த்து கடந்து தான் போகணும் அப்படின்னா என்னதான் பண்றதும் அப்படிங்கிறதையும் நேற்று முடியாட்டி நீ எந்த முடிவு வேணா எடுத்துக்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு பார்க்க சைக்கிள்னா நீ என்ன முடிவு வேணா எடுத்துக்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி வந்து கொலை வழக்கு என்ன, உன்ன மாதிரி வந்து ஆயுதம் வச்சிருந்த வழக்கு, உன்ன மாதிரி வந்து 261 வழக்கு வச்சுட்டுலாம் யாரும் உட்கார கிடையாது, புரியுதுங்களா? இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலமும் அவரை நேசிக்குது. நீங்கள் மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைக்கு மாற்றுக் கட்சி தலைவர்களும் விரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காருன்னும் பொழுது அந்த மனிதரை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? பெரிய மீசை வர வந்து மீசை இருக்கிற அளவுக்கு வந்து மூளை இல்லைன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு முதலமைச்சரை குறித்து என்ன பேசணும், எந்த அளவுக்கு பேசணும், எந்த லிமிட்டில் பேசணும் தெரிஞ்சு பேசணும். நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுங்க தம்பி. நக்கீரன் கோபால் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய 261 வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகள். ஏன்னாக்கா பத்திரிகையாளர் போர்வையில் இவர் பல பேரை மிரட்டினார், பல பேர்கிட்ட காசு கேட்டார், பல நிறுவனங்கள் வந்து மிரட்டினான்ற பல விஷயங்கள் அவர் மீது இருக்கணும் பொழுது அவர் வாயாலே சொல்கிறார் கொலை கேஸ்லாம் இருக்கணும் பொழுது அப்போது யாரை கொலை செய்ய முயற்சி செஞ்சார், என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சார், அது
ஆணா பெண்ணா, அது வந்து அதை தாண்டி பாலியல் அத்துமீறல்கள் ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக மிரட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா, என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்து விசாரித்து கூடிய சீக்கிரம் நக்கீரனை வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீரான்னு சொல்லி நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்ய வைக்கிறேன். இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து வீடியோவில் பேசும்போது ஜோசப் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை தான் வந்து பயன்படுத்துறாரு. அதே மாதிரி சமீபத்தில் வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கேட்டுக்கணும், இதை நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் சில வாரங்களாக இப்போ பதவியேற்று முதலமைச்சராக ஆயிருக்காங்க. இவங்களெல்லாம் விட அவங்க வயசுல பெரியவங்க அப்படிங்கிறதுனால உரிமை எடுத்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா, இல்ல என்ன மாதிரியான விஷயமா நீங்க பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சரை வந்து விஜய் நான் சொல்றேன் நீ கேட்டுக்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. பொதுவெளியில் பயன்படுத்த முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் பேசும்பொழுது நீங்கள் தம்பின்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணால் உரிமையாக பேசலாமே தவிர, நீங்கள் ஊடகத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசும்பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவு கூட தெரியலனாக்கா நீங்கள் அன்ஃபிட் தானே பாலிடிக்ஸ்க்கு. ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்கன்னா ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் எப்படி பேசணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். விஜய் நான் சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்க, நீ உடனே செஞ்சு கொடு அப்படின்னாக்கா நீங்கள் அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கும் நீங்கள் இது பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேசுவதற்குன்றது வந்து அரசியல் நாகரிகற்ற செயலாக இருக்குது. ஸோ அக்கா பிரேமலதா அவங்க வந்து இந்த விஷயத்தையும் மாற்றிக்கணும் காலப்போக்கில். ஏன்னாக்கா நீங்கள் எதற்காக திமுக கூட போனீங்க, என்ன பண்ணீங்க, இதை பற்றிலாம் நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை. ஆனால் எங்கள் முதலமைச்சர் எங்கள் தளபதியை நாகரிகமாக மரியாதையாக பேசும்பொழுது ஆரோக்கியமான விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஆன உடனே அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர். எல்லார் வீட்டுக்கும் போனாரா? ஸ்டாலின் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து வைகோ அவர்கள் வீட்டிலேருந்து சீமான் வீடு வரைக்கும் எல்லாரும் மட்டும் போகலை. அவர் பிஜேபியோட முகமாக இருக்கார், அதனால போகலை. டிடிவி பிஜேபியின் முகமாக இருக்கார், போகலை. புரியுதுங்களா? ஸோ இவங்களை தவிர்த்துட்டு இவங்க எல்லாத்துட்டையும் போய் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த அவரை நீங்கள் நாகரிகமாக பண்பாடோடு பேச கற்றுக்கணும். ஜோசப்புன்னு நக்கீரன் பேசிட்டு இருக்கிறேன்ல, உனக்கு க்ளோஸ்அப்புன்னு சொல்லிட்டு உனக்கு ஷார்ட் வச்சு உன்னை தூக்கி லாக்அப்பில் வைக்கிறதே நான் மட்டும் கேளுங்க. இதை வேற சொன்னால் அப்புறம் ரீல்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவாங்க. இப்போ எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் ரீல்ஸ் ஆட்சியாக தான் நான் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரீல்ஸ் ஆச்சு தெரியுதாம்மா அப்படி சொல்லக்கூடிய விமர்சனம். சரி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினவர் தானே அவர். இப்போ இதையுமே இந்த ஆட்சிலையுமே அது வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போவுமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இருக்கு. அதான் விதை போட்டது யார்? அந்த திருட்டு பயலுங்க போட்டு விட்டு போன விதை வந்து அப்படியே தான் இருக்குது. மொத்த பேர் என்ன தம்பி விஷம் வச்சா கொள்ள முடியும்? ஆட்சியே இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 20-21 நாள் தானே ஆச்சு. இவ்வளோ 5 வருஷமாக கிடையாது, இந்த 10 வருஷமாக நாட்டை உக்கிரமாக நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசி 5 வருஷம் மட்டும் எல்லா இடத்துலையும் போதை, கஞ்சா, அபின், ஹெராயின், இன்னைக்கு நடக்கக்கூடிய கொள்ளை, பாலியல் அத்துமீறல்கள் எல்லாத்துக்கும் காரணம் எது? இந்த போதைப் பொருளை வந்து திமுக சரளமாக மாணவர்கள்லேருந்து எல்லார் கையிலும் கிடைப்பதற்கான வழிவகை செஞ்ச மாதிரி மோசமான ஒரு ஆட்சி செஞ்சது தான் அதுக்கான காரணம். நீங்கள் இதை ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஒரு பாமரன் அதே மாதிரி இந்த குப்பல் பொறுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க தூய்மை பணியாளர்கள் கிடையாது. நார்மலாகவே இந்த இப்போது நீங்கள் ரொம்ப இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய தங்கக்கூடிய மனிதர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு பேக், ஒரு பை, கோணி எடுத்துகிட்டு போய் குப்பை பொறுக்குவாங்க பார்த்தீங்கன்னா. குப்பையிலேருந்து அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை சேகரித்து கொண்டு போய் போட்டு அது மூலமாக அவங்க பொருளாதாரத்தை அவங்களுக்கான தேவையை ஈட்டுக்கொள்வார்கள். அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து உடல் வலிக்காக தான் வந்து நீங்கள் வந்து இந்த டாஸ்மார்ட்டில் போய் மது வாங்கி குடிக்கிறாங்க. அது அரசாங்கம் அதை எஜுகேட் பண்ணி அதை தடுக்க ஆரம்பிக்கணும். அது இனி நம்ம ஆட்சி நடக்கும். ஆனால் அந்த மாதிரி அந்த குப்பை பொறுக்கி அந்த மாதிரி சம்பாரித்து கஷ்டப்பட்ட நபர்கிட்ட கூட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு பொழைச்ச ஆள் நீங்கள் பேசலாமா இது ரீல்ஸ் ஆட்சின்னு? வெக்கமாகவே கிடையாதா? செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஓலை ரெடி ஆயிடுச்சு. மேலேருந்து இப்போ வந்திருக்காங்க. கூட சீக்கிரம் அதற்கான சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ணனுக்கு இந்த முறை வந்து பைனாப்பிள் கேசரிலாம் கிடைக்காது. உங்கள் ஆட்சின்றதுனால சொகுசாக பைனாப்பிள் கேசரிலாம் கொடுத்தாங்க, அவர் நல்லா சொகுசாக கவனிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஊடகவியலாளர் வச்சார். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா கடந்த காலத்தில். இந்த முறை வந்து அவர் செய்திருக்க தவறு என்ன, அவர் செய்திருக்க ஊழல் என்ன, ஒட்டுமொத்தமாக லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது அணைய போகிற விளக்கு எப்பயுமே ரொம்ப பிரகாசமாக எரியுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த நக்கீரன் கோபால் பேசுகிறது, இப்போ செந்தில் பாலாஜி பேசுகிறது, KN நேரு பேசுகிறது, இவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா அணைய போகிற விளக்குகள். இது ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அந்த அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப பிரகாசமாக எரியிற மாதிரி எரியும். ஆனால் நாகரிகமற்று அரசியலே தெரியாமல் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறேன். சின்ன பசங்க 2 பேர் ரீல்ஸ் போட்டவங்களை கூப்பிட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது உட்காந்து பேசினாரா இல்லையா? அதான் சரி. இப்போது தலைமைச் செயலகமா இல்லை டிவிகே கட்சி ஆஃபீஸா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருதில்ல. ஏன்னா
பதவி விஷயங்கள் பற்றி அதான் தம்பி, ரீல்ஸ் போட்ட சின்ன 2 பசங்களை கூப்பிட்டு தலைமைச் செயலகத்தில் வச்சு சந்திச்சது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது தான் கூப்பிட்டு வச்சு பார்த்தார்ல. அப்போ கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆஸ்பத்திரியில் இருந்து படுத்து கிடந்தாப்புல செந்தில் பாலாஜி. இப்போது அடுத்த முறை வந்து கூப்பிட்டு போகும்போது இந்த நெஞ்சை பிடிச்சிட்டு அழுகிறது, சரி வேலை சில மேட்டெலாம் செஞ்சார் நம்ம சொல்ல வேணாம். ஆனால் அதுக்கான இந்த முறை நம்ம உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து எதெல்லாம் மாட்டி விடணுமோ மாட்டி விட்டு பத்திரமா அனுப்பிச்சு வைப்போம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி தம்பி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714